அதை பாருங்க காய்ஸ், தேன் கூடு இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. சின்னோண்டு இருக்கு, ஏன்னா கருப்பாக இருக்கு, ஆரஞ்சு கலரில் தானே இருக்கும். அது எல்லாம் பூச்சிங்க எல்லாம் மேலே இருக்கு, தேனீக்கள் எல்லாம். எல்லாம் தேனியா? என்ன பின்ன மேலே நிற்கிதா? எல்லாம் தேனி வந்து தேனை சேகரித்து கொண்டு வந்து அதில் வைக்கும் எல்லாம். பூக்கள் இன்னும் 1 மாதத்தில் பெருசாகிடும். அப்போ நம்ம எடுத்து அட்டையை போட்டுக்கலாம். என்ன பண்ணோம், அது நம்ம அப்படியே மூஞ்சில் ஒன்றுமே எல்லாம் முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ஹக்குன்னு வந்து எடுக்கணும். இல்லைன்னா அப்படியே சுற்றிடும், நம்ம மூஞ்செல்லாம் வந்து அரிச்சு விட்டுரும். இதான் சுற்றி முற்றி அந்த பூச்சி தேன் இருக்குது தெரியுது. இல்லை ஃப்ரெஷ் கருவேப்பிலை செடியிலேருந்து பறிச்சோம். எங்கே அது? அது சின்ன செடி, சின்னோண்டு இருக்குது. ஆள் இது நார்த்தம் செடி. இங்கே பாருங்க, மாமரம். இப்போ மாமா அண்ணன் பக்கத்து தேக்க மரம். இவ்வளோ ஹைட்டு. வாழை முட்டை இப்போ தான் தார் போடுதான், கிட்ட போ. சூப்பராக இருக்கும். தார் வரல, ஃபஸ்ட்டு வந்து வாழைத்தாருக்கு முன்னாடி முட்டு தானே வரும். இந்த முட்டு இப்போ தான் வந்து தாரை இது பண்ண போகிறார், கக்க போகிறாரு. அங்கே பாரு, யார் அவர் பாரு, அதில் தாரே இருக்காது பாரு. இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் தான் தார் வரும். அங்கே பாரு வாழைப்பூ இவ்வளோ பெருசு. அதான் தார் வெளில வந்த அப்புறம் தான் அது கீழே வரும், இறங்கும். ஓ, விட போகிறாரா? காஞ்சிருக்கு இலெல்லாம். இது என்னது, கொய்யாக்கா தானே? ஆமாம், அங்கே கொய்யாக்கா அவனுக்கு காஞ்சி கிடக்கு, தண்ணி இல்லாமல். டெய்லி வந்து தண்ணியை ஊற்றணும். தண்ணி போட்டு சாப்பிடணும். இது பாருங்க, பெருசாக கொய்யாக்கா ஆள் பெருசாக இருக்காரு, ஆனால் காயாக இருக்காரு. இப்போ எடுத்துக்கணும். இல்லை காயாக இருக்கு. பழமாகட்டும், தண்ணி கொஞ்சம் நிறையா விடணும். இந்த 3 மாதத்துல நல்லா வந்துடும் தண்ணிலாம். ஆமாம், அது தேங்காய் மரம் பாருங்களா, இத்தனோண்டு இருக்கு. சின்ன அழகா இருக்கு. மரத்தை ரெடி பண்ணிட வேண்டியதான் வீடு. பாருங்க, முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் கீரை செஞ்சு சாப்பிட்லாம். பைப்பு இருக்கு பாருங்க, ஆள் பல்காக இருக்காரு, தூக்கிட வேண்டியது தான். வித்தியாசமாக இருக்கு. பட்டாம்பூச்சிடி, நீ பட்டாம்பூச்சிடி. ஆள் கூட வராது. பார்த்தீங்கன்னா காய்ஸ், அதை பாருங்களா, இந்த பூ பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பூன்னு கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது இந்த பூவை பற்றி. இப்படி தான் இருக்குது. இது பாருங்க, இந்த செடி பாருங்களா, வித்தியாசமாக இருக்குது. இங்கே வந்து லெமன்லாம் இருக்கு காய்ஸ், தூதுவளை. ஐயோ,